பிரியாமெஸ் பழனியப்பன் பதிவு #அரசியல்_ அறிவோம். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகியது, கம்யூனிஸ்டுகள் விலகியது, விசிக விலகியது, IUML விலகியது, மதிமுக விலகியது. விலகிய கட்சிகள் அனைத்தும் தவேக கட்சியுடன் கூட்டணியில் இணைகிறது. இதே தவேக தேர்தலுக்கு முன்பு இந்த கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்த போது இந்த கட்சிகள் ஏன் செல்லவில்லை? வெற்றி பெறுவோமா என்கிற பயம். தனக்கு வெற்றி பெற திமுகத்தான் சரி என்று எண்ணி தவேகவை வாய்க்கு வந்தபடி திட்டிய கட்சிகள்தான் இன்று தவேகவை வாயார புகழ்கின்றன. சரி, இந்த கட்சிகள் என்ன பேசியிருக்கும்? திமுக வெற்றி பெற்றிருந்தால் என்ன பேசியிருக்கும்? அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் என்ன பேசியிருக்கும்? பிரதான கட்சிகளாக தேர்தலை சந்தித்த கட்சிகளில் அதிமுக அன்றிலிருந்து இன்று வரை தனது தலைமையின் மீதான கேள்விக்குறிகளோடே தொடர்கிறது. தவேக அன்றிலிருந்து இன்று வரை திமுகவை திட்டியே காரியத்தை சாதிக்கிறது. போதாக்குறைக்கு திட்டுவதற்கு ஆள் சேர்க்கும் குதிரை பேர கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் திணித்துள்ளது. திமுக மட்டுமே தன் நிலை தாழாமல் அன்றுமென்றும் மக்கள் நலன் என்ற ஒற்றை புள்ளியில் ஜனநாயக சக்தியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இதில் யார் பச்சோந்திகள், யார் அரசியல் வியாபாரிகள் என்பதை உங்களின் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன்.